கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட திரைப்படமும் சண்முக பாண்டியன் திரைப்படம் ஒரே திரையரங்கில் உரிமையாளர்ல கொண்டாடிய திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்ன படம்ண்டு 1981 எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு டி பிரசாத் இசையமைத்திருப்பார். சங்கர் கணேஷ் இசை மற்றும் பிரமாதமான ஒரு படைப்புகள் கொண்ட வடலூரான் சிதம்பரம் ப்ரொடக்ஷனில் வந்த திரைப்படம். இந்த திரைப்படம் 1981 மிக பிரமாதமான ஒரு படைப்புகள் கொண்ட திரைப்படம். அதில் உள்ள பாடல்களும் மிக இனிமையாக அமைந்தது. கேப்டனோட இன்ட்ரொடக்ஷனை பார்த்தீங்கன்னா அப்படி மண் அள்ளி அப்படியே தன்னோட அப்பா அக்கா சமாதியில் போடுவாங்க. உங்களெல்லாம் பொண்ணவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு தான் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு படத்தோட கதை விறுவிறுப்பாக ஒரு ஆக்ஷனாக போகிறது. சட்டம் ஒரு இருட்டறை. அந்த சட்டத்தில் இருந்து அவங்க யாருமே தப்ப முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு இளமை கதாநாயகனாக மிக அருமையாக உள்ள திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் பூர்ணிமா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் தன்னோட ஜோடியாக இருக்க அவங்களையே கொன்றுவாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட தந்தை அக்காவை கொன்னவங்களை கடைசி வரைக்கும் விடமாட்டார். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் அருமையாக இருக்கும். பூர்ணிமா பொறுத்த வரைக்குமே அக்காவாக நடிச்சிருப்பாங்க போலீஸ் கதாபாத்திரத்தில். இருவருக்குமே எதிர்புறமாக இருக்கும். அந்த அக்கா தம்பிக்கு உள்ள பாசம் இருந்திருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா தம்பியை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு வெறியோடு வருவாங்க. சட்டத்தோட இதில் சட்டத்தின் பிடியில் சிக்காமல் கேப்டன் நடித்து மிக அருமையாக 175 நாள் ஓடிய வெள்ளி விழா கொண்டாடிய இந்த திரைப்படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் உச்சலத்திலையும் கொண்டு போன ஒரு திரைப்படம். ஜாவா பைக்கில் ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷனில் வருவார் பாருங்கள். அந்த சீனு பிரமாதமாக இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரஜினி ஃபேனு தான். பார்க்கும்போது அப்படியே ரஜினியோட ஸ்டைலு கேப்டனோட ஸ்டைலு எல்லாமே இருக்கும். இருவருமே ஒரு நண்பராக தான் இருந்தாங்க. இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படம் பண்ருட்டியில் உள்ள புவனேஸ்வரி திரையரங்கில் பார்த்தீங்கன்னா வெற்றி விழாவை கொண்டாடிய ரசிகரோடு திரைப்படத்தை பார்த்துட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அங்கே இருக்கிறவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. இன்றைக்கி அந்த ஃபோட்டோவை நமக்கு வெளியிட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. 44 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் 45 வருஷங்கள் ஆக போகிறது. மிக அருமையான ஒரு திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை என்கிற ஒரு திரைப்படம். அதில் உள்ள பாடல்களும் மிக இனிமையாக அமைந்திருக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிக ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம், சிறப்பு திரைப்படம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுத்தது. அதற்கு முன்னே கேப்டன் விஜயகாந்த் திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அந்த திரைப்படங்கள்லாம் அது சரியாக போகலை. இருந்தாலும் இந்த திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். முதல் திரைப்படம் என்பதை விட இந்த திரைப்படம் தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகை சூடிய திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை. அந்த திரையரங்கில் போய் எல்லாரையும் சந்தித்து அவங்களோட ரசிகரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு கேப்டன் விஜயகாந்த். அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு ஒரு ஆர்வமாக ஒரு சந்தோஷமாக இருக்குது ரசிகர்களுக்கு. அதை போலவே தன்னோட பிள்ளையும் ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்துருக்கும் போது அது ஒரு பெரிய சந்தோஷம் அல்லவா? கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி சட்டம் ஒரு இருட்டறை உச்சத்தில் கொண்டு போய் 154 திரைப்படங்களே மிக பிரமாதமான வெற்றி படங்களை கொடுத்த அந்த புவனேஸ்வரி தியேட்டரில் கேப்டனு தன்னோட ரசிகரோடு சந்தித்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஃபோட்டோ எடுத்து அந்த இந்த திரையரங்கு தான் புவனேஸ்வரி திரையரங்கு, பண்ருட்டில் உள்ள பிரமாதமான ஒரு திரையரங்கு. அந்த திரையரங்கோட உரிமையாளர் மற்றும் அங்கே இருந்த எல்லோரும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. மிக ஒரு இளமை தோற்றத்தில் கேப்டன் விஜயகாந்த் அழகாக இருப்பாருங்க. அப்படி ஒரு சிரிப்பின் புன்னகையாக கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அந்த சிறையில் பூத்த சின்ன மலர் மாதிரி கேப்டனோட சிரிப்பும் அந்த ஸ்டைலும் அந்த இளமை காலம் பருவங்கள் மிக அருமையாக அமைந்து சட்டம் ஒரு இருட்டறை ஒரு வெற்றி படைப்புகளாக ஆக்கி மிக பிரமாதமான ஒரு திரைப்படமாக கொடுத்தாரு. அதே போலவே 2025 நடிகர் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட திரைப்படம் வெளிவந்திருக்கு. ஜூன் 13 மிக ஆரவாரத்துடன் அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் மிக அற்புதமாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த், யாமினி சந்தர், கருடராம் மற்றும் அருள்தாஸ் போன்ற ரிஷின் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் உன்முகத்தை பார்க்கலை என்ற பாடல் ட்ரெய்லர் வெளிவிட்டவுடனே விட்டாங்க. அதிலிருந்து 5-6 மாதங்கள் இந்த திரைப்படத்தோட பாடல் பட்டி தொட்டி எல்லாம் இளையராஜா இசையிலே மிக மென்மையாக எழுத்து கொண்டு போய் அற்புதமாக ஒரு காவியமாக படைச்சிருக்காங்க. படைத்தலைவன் திரைப்படம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போலவே அந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸி 3 ஆக்ஷன். அந்த கேப்டன் அப்படி சொல்லிட்டு அடிப்பார்ப்பாங்க. அந்த ஃபைட் சீனு அப்படியே காலை தூக்கி அந்த யானைக்கிட்ட இருந்து அடிப்பார், யானைக்கு கட்டிட்டு. அந்த சீனு பார்க்கும்போது கேப்டனோட ஆரவாரம் ஆக்ஷன் கலந்த ஒரு புரட்சிகரமாக ஒரு படமாக தான்
இந்த திரைப்படம் அமைந்தது. படைத்தளமும் ரசிகர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு படத்தை பார்த்து என்னை ஒரு நடிகனாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னார். நடிகர் என்ன, மிகப்பெரிய ஒரு நடிகராகவே ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. படைத்தளவன் திரைப்படத்தை வரைக்குமே குறிப்பாக சொல்லணும்னா உண்மையை சொல்லணும், அந்த திரைப்படத்தில் இன்னும் கொஞ்சம் அவர் எஃபெக்ட் போட்டிருக்கலாம், பேச்சாற்றல் கரெக்டாக பேசியிருக்கலாம். சரமாரியாக அந்த கேப்டன் பேசுகிற பேச்சுகள் இன்னும் கொஞ்சம் இழுத்து வரணும், வரல. ஏதாவது இப்போ ஒரு 2-3 கேப் போட்டுட்டாரு. இந்த திரைப்படத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு படத்தோட வசனங்களாக இருக்கட்டும் எல்லாமே மிக அற்புதமாக பேசுவார். இவனை கண்டினியூஸாக கேமரா முன்னாடி நடிச்சுட்டே இருந்தால் தான் அந்த படத்தோட வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும், அந்த படத்தோட பேச்சுகளும் மிக அருமையாக இருக்கும். அதனால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வசூலையும் குறைஞ்ச பட்ஜெட்டில் இருந்திருந்தால் இந்த திரைப்படம் வசூலை பார்த்திங்கன்னா அந்த எடுத்த பட்ஜெட்டுக்கு மீறி அதிகமாக நல்ல வசூல் செஞ்சுருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் ஒரு 100 நாள் திரையரங்கில் ஓடும். மிக அருமையாக அதே திரையரங்கில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் திரையரங்கில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்களை சந்தித்து அங்கே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாரு. படம் பார்த்துட்டு தன்னோட ரசிகரோட சரி மற்ற எல்லாரும் கூடயும் அங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு. அங்கே உள்ள சட்டமன்ற எம்எல்ஏ இருக்கிறாப்புல, அவங்க எல்லாரும் கூடயும் ஃபோட்டோ எடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட எப்படி ஒரு பயணிப்புகள் இருந்ததோ அதுபோலவே இன்று சண்முக பாண்டியன் அவர்களும் படைத்தளவன் திரைப்படத்திற்கு மிக அருமையாக ஒரு வரவேற்பு பெற்று மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் வரும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டாக வெற்றி படைப்புகளை படைச்சிருக்கிறாங்க. அந்த புகைப்படத்தை மிக அருமையாக துல்லியமாக பதிவிட்டிருக்கிறாங்க நம்ம கேப்டன் டிவியில் இருந்தும். மிக அற்புதமான ஒன்று தாங்க. ஏன்னா 44 ஆண்டுகள் கழிச்சும் அப்பா புள்ள அந்த இடத்துல இருந்து அதே திரையரங்கில் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்கும்போது இன்றைக்கி பல தேட்டர்கள் பார்த்திங்கன்னா இடிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நினைவுகளாக அந்த வெற்றிடம் என்பது இன்னும் யாருக்கும் இல்லை. அது கேப்டனுக்கு அடுத்து சண்முக பாண்டியன் அவருக்கு தான் நிரப்ப வந்திருக்கிறாரு. அதே புவனேஸ்வரி தேட்டரில் ரசிகரோடு சந்தித்து கண்டு இன்றைக்கி படைத்தளவனை பொறுத்த வரைக்கும் மிக அருமையாக சக்கப்போடு போட்டு வெற்றி திரைப்படமாக இருக்கிறது. பல இடங்களில் பல ஊர்களில் மிக பிரமாதமாக கொண்டனாலும் இன்று நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா படைத்தளவன் திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி. சராசரியாக ஒரு லப்பர் பந்து திரைப்படத்தை போலவே ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். ஆனால் இன்றைக்கி மக்கள் ஏற்று மிக பிரமாதமாக கொண்டாடுகிற இந்த படைத்தளவன் திரைப்படம் ஒரு வெற்றி படைப்புகளாக பண்ருட்டி திரையரங்கில் ரசிகரோட சந்தித்து அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து வாரம் விசிலு பறக்க அப்படி ஒரு கொண்டாட்டம் ரசிகர்களுக்கு இருந்தது. கேப்டனை பார்த்தது போல இவர் மிக அருமையான ஒரு வெற்றிடத்தை கொடுத்திருக்கிறார் படைத்தளவன் இந்த ஆண்டு. சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அடுத்தடுத்த திரைப்படங்கள் மிக விரைவில் வர இருக்கிறது. இது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்பது மிக ஒரு அற்புதம் தான். 45 ஆண்டுகள் கழிச்சும் அந்த சட்டம் ஒரு இருட்டறை படைத்தளவன் அறைய திரையரங்கில் அப்போ இருந்த காலங்கள் வேறு, திரையரங்குகளை வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி மிக அருமையாக இருக்குது. அப்போ வேறு மாதிரி இருக்கும் திரையரங்கை பொறுத்த வரைக்குமே. இன்றைக்கி அந்த திரையரங்கில் புவனேஸ்வரி திரையரங்களை பார்த்து அதை கொண்டாடி இன்றைக்கி வெளிப்படையாக நிறைய பேர் உச்சரித்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்றும் இன்றும் நினைவுபடுத்தும் போது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்தும் வகையில் மிக அற்புதமாக கேப்டனின் தவ புதல்வன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வந்த படைத்தளவன் ஒரு ஆக்ஷனாக மிக களத்தில் அந்த யானைக்கு அப்படியே தூக்கிட்டு போய் சொல்லட்டி அடிப்பார் பார்க்கணும். அந்த ஃபைட்டு தாங்க கண்ணுக்கு கொண்டாந்து வைக்கிது எல்லாருக்குமே. கண் எல்லாமே கேப்டனை போல் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அடுத்தடுத்த படங்களில் இந்த படத்தில் தாடி எதுமாக இருக்கனால கேப்டன் போலவே அப்படி இருக்குது. அடுத்த கட்டப்பில் வரும்போது அந்த இளமை தோற்றங்களை அவருக்கு வயதுக்கு ஏற்றார் போல் மிக அருமையாக படைப்புகளையும் படங்களை கொடுப்பார். மிக அருமையாக வசூல்லையும் ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது படைத்தளவன். அன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புவனேஸ்வரி தியேட்டரில் சட்டம் ஒரு இருட்டடையை கொண்டாடினார். இன்றைய தினம் படைத்தளவன் திரைப்படத்தை கொண்டாடினார். மிக அருமையான ஒரு தருணத்தை உங்களுக்கு பதிவிடுகிறோம். கேப்டன் அன்று கொண்டாடிய போல படைத்தளவனை இன்று கொண்டாடுகிறார்கள் ரசிகர்கள் புவனேஸ்வரி திரையரங்கு.